ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103:10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறாராம். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறது மட்டுமல்ல, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தேவன் தண்டனை இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஒரே ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாதிருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார் என்பதற்காக நாம் இன்னும் துணிகரமாய் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. இது எந்த பாவமாக இருந்தாலும் நாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் என்று சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழியில் புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை, ஆண்டவர் பாவத்துக்கு என்ன தண்டிக்கலை, நான் இன்னும் பாவத்தில் நிலைத்திருப்பேன், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்னும் நாம் துணிகரமாக நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தண்டனை நிச்சயமாக இருக்குது. என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம் துணிகரமாய் பாவத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவன் இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 130:3 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் கவனித்திருப்பார் என்று சொன்னால், ஒரு சின்ன விஷயத்தை கவனித்து நியாய தீர்ப்பு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நாம் செய்கிற தவறுகளுக்கு சரி கட்டியிருப்பார் என்று சொன்னால் ஒரே ஒரு இதற்கு கூட நிற்க முடியாது. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. நாம் நம்முடைய பாவங்களை அடக்கி வைக்கக்கூடாது. அவருடைய கண்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பூமி எங்க உலாவிக்கணும், கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமாய் காணப்படும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நான் செஞ்ச பாவத்துக்கு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாரு, சரி கட்டாமல் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளாதபடி, பாவத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இன்றைய வரைக்கும் எம்மல் இரக்கத்தின் கிருபை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 32:3 சொல்லுகிறது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, அரை கதவை பூட்டி கொண்டு தனிமேல தேவனுக்கு முன்பாக நின்று எந்த பாவமாக இருந்தாலும், ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லம் இல்லை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாவத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆண்டவர் சும்மா இல்லைப்பா, பாவத்தை பாராத சுத்த கண்டர், நாங்கள் பாவத்துக்கும் எங்கள் மீறுதல்களுக்கும் நீங்கள் செய்யாமலோ சரி கட்டாமல் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் இன்னும் துணிகரமாய் பாவத்தில் வாழாதபடிக்கு, கர்த்தர் என்னை தண்டிக்கவில்லை என்று ஆண்டு துணிகரமாய் செயல்படாதபடிக்கு, கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிற துணிகரமாய் நிலைத்திருக்காதபடி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் இடைப்படுங்கப்பா. மனம் திரும்பட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பில் நிலைத்திருக்க பரிசுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.